Hey fam, welcome back to the channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட Hyundai Creta தாங்க இருக்கு. So கார் vlog தான் பார்க்க போறீங்க. இதோட பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல third கார் vlogங்க. and இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த Creta வச்சு நம்ம வேற லெவல்ல டிரைவ் எடுத்துட்டு போறோம். and அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம subscribe பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப சேனல் போடிஷன் நோட்டிஃபிகேஷன் வரும். Insta ஐடி கீழ டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. and okay guys, இதுக்கு முன்னாடி பண்ணா வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா காரோட ஃப்ரண்ட் லுக்கு. ஸோ கார் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் மெயினாக திஸ் Creta பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வண்டியில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போனட் ஓப்பன் பண்ணிடுவோம் கைஸ். அண்ட் ஃபேமே ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 1.4 லிட்டர் டர்போ GDI இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் காருங்க. ஸோ பவர் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 2021 மாடல் தான் இந்த கார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியூ மாடல் விட்டுட்டாங்க. ஃபுல்லி LEDs அண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி TRLs டெயில் லேம்ப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அந்த கார் நம்ம கிடச்சிதுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூ எடுத்து பண்ணுறேன். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா இன்ஜின் சிஸ்டம்ங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கண்ட்ரோல் மேலே போட்டிருக்காங்க. அண்ட் கார் ரிவ்யூ எப்படி எடுக்கிறதுலாம் எனக்கு தெரியாதுங்க. ஸோ உங்களுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா கார் ரிவ்யூ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியரான வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் சேனலில் கொடுக்குறேன். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா இன்ஜின் சிஸ்டம்ங்க. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 1.4 டர்போ GDIங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதான் பார்த்துக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பர்னட்டோ மூடிடும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக் இதான். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED ஹெட்லைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்துக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் TRLஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அலைஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காரு நம்ம ப்ரோ. பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 215 செக்ஷன் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா மிரர்ஸில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்துருதுங்க. ஸோ பார்த்தாலே தெரியும். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச காரணே சொல்லலாம். அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா பேக்கில் போயிடுவாங்க. பேக்கில் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ நல்லா இருக்குல்ல கார் பார்க்கறதுக்கு. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா Creta அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தெரியும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டர்போங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாஸ்ட் பைப் பார்த்தீங்கன்னா வருதுங்க. ஸோ முடிஞ்சால் நம்ம எப்பயுமே பைக்கில் காமிக்கிற மாதிரி ஸோ இதுலேயும் எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருக்குங்கிறத காமிப்போம். அண்ட் ஃபேமே ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே போயிடுவோங்க. அண்ட் ஃபேம் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வியூ கைஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TFT டிஸ்பிளே வந்துடுது. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TFT டிஸ்பிளே வந்துடுது. அண்ட் ப்ரோ ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் ப்ரோ. அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது ப்ரோ பிரேக் பிடிச்சி இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன்ஸில் கொடுத்துட்றாங்க ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்பு. அண்ட் பார்த்தீங்கன்னா கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். ஸோ சவுண்டே இல்லை சுத்தமாக. போகும்போது டர்போ இன்ஜினோட சவுண்ட் கேட்கும்ல, சூப்பராக கேட்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரோ ட்ரைவ் பண்ணி காமிக்க போகிறார் நமக்காக. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கேஸ் தான் வருது. அண்ட் பார்த்தீங்கன்னா மேனுவலில் நம்ம வேறு எதுவும் கார்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பேடல் ஷிஃப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் இந்த பேடல் ஷிஃப்டர் பார்த்தீங்கன்னா வச்சு ஓட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. அண்ட் ஃப்ரண்ட்டில் இதான் பார்த்தீங்கன்னா வியூ. ஸோ ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா AC வென் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனோரமிக் சன்ரூஃப் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பின்னாடி போயிட்டு காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்பிளே TFT தான். அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா, ரேடியோ அண்ட் மேப்பு எல்லாமே செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரோ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிப்பார். ஸோ ப்ரோ முன்னாடி வர வச்சுட்டு நம்ம பின்னாடி போயிட்டு வியூ எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். அண்ட் ஃபேமே ஸோ பெட்ரோல் போடுறது பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி போயிடும். ஸோ பின்னாடி சீட்ஸ் வந்துட்டோம்னா உங்களுக்கு மிரர்ஸ்லேயே ப்ரோ இது பேர் என்ன சொல்லுவாங்க ஆக்சுவலாக? சன்பிளைன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள பெருசாக வெயில் தெரியாது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் வருது. அண்ட் பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே தாங்க இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டா சன்ரூஃப் க்ளோஸ் ஆயிரும். ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டார் நமக்காக. அண்ட் அவ்வளோதான், டடா க்ளோஸ் ஆயிடுச்சு. பயங்கரமாக இருக்குங்க. அண்ட் ஃபேமே ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா அதில் 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா AC வெண்ட் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் போடுறதுக்காக சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதான் வியூ. அண்ட் பின்னாடி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ எதாவது நீங்கள் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கார் வாங்கும்போதே கொடுத்துட்டாங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லைட்ஸ் வந்துடுதுங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் புஷ்புல் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மிரர் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அண்ட் பின்னாடி இவ்வளோதாங்க. அண்ட் பின்னாடி இருக்கா ப்ரோ வென்டிலேட்டர் சீட்? ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இருக்கா? ஓகே. ஃப்ரண்ட்டில் 2 சீட்டுமே பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் சீட் கைஸ். ஸோ ஜில்லுன்னு போகலாம் லாங் ரைட்ஸ்லாம் போனோம்னா. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள விட்டுடலாம். முன்னாடி நம்ம உட்காந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் இதான் வியூ பார்த்துக்கோங்க பின்னாடி இருந்து. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோ சார்ஜிங் டைப் என்ன இருக்குது? ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட்டில் தனியாகவும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க.
அண்ட் வேறு என்னென்ன ப்ரோ இருக்குது? அந்த டிஸ்பிளேயை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். டிஸ்பிளேல தான் ப்ரோ நம்மள்ட்ட ஆட்டோ ஏர், அதாவது ஏர் பியூரிஃபையர் இருக்குது. ஓகே. அப்புறம் வேறு வந்து ப்ளூ லிங்க், அப்புறம் நார்மல் மேப்ஸ், அப்புறம் வந்து வாய்ஸ் மெமோ, இதில் நேவிகேஷன். ஓகே. அப்புறம் ஃபோன் கனெக்ட் பண்ணுறது, நார்மல் பேசிக் செட்டிங்ஸ். அப்புறம் வந்து சவுண்ட் சிஸ்டம் வந்து போஸ் சவுண்ட் சிஸ்டம். பயங்கரமாக இருக்குமே. பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலாக ஆடியோ வந்து காமிக்க முடியாதுங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து காப்பிரைட் இல்லாத ஒரு சாங் தான் தேடணும். ஸோ தேடுறதுக்கான நேரம் நமக்கு கிடையாது. ஸோ அது பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது வீடியோஸ் கிடச்சிதுன்னா அன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி விண்ட்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டா ப்ரோ? அது அது எப்படி திருப்புற டைப் தானா? ஆமாம். ஓகே. ஆட்டோமேட்டிக் ஏர் கண்டிஷனிங். ஆட்டோமேட்டிக்கா? ஆமாம். சிங்கிள் ஜோன் தான். சிங்கிள் ஜோன். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்ஸ் இருக்குங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரோ இப்போ காம்பாரு டிரைவ் அண்ட் ட்ராக்ஷன் மோட் ரெண்டுமே இருக்குது. ட்ராக்ஷன் ஓகே. டிரைவ் மோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ஃபர்ட்டு, ஈகோ, ஸ்போர்ட் மூணுமே இருக்குது. ஓகே. 3 டைப்பில் மாறும். அண்ட் ரெட் கலர் மாறிடுச்சு டிஸ்பிளே இப்போ. ஈகோனா இது, அப்புறம் கம்ஃபர்ட்டு. வாவ். அப்போ வந்து ட்ராக்ஷனில் நமக்கு ஸ்னோ, மட்டு, சாண்டு. ஓகே ஓகே. அவ்வளோதான். இது மூணுமே இருக்குது. கம்ஃபர்ட், ட்ராக்ஷன், அப்புறம் டிரைவ் மோட் இருக்குது. டிரைவ் மோட். நமக்கு வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குது. அண்ட் பேடல் ஷிஃப்டர் யூஸ் பண்ண பயங்கரமாக இருக்குமே. அண்ட் காரோட மைலேஜ் எவ்வளோ ப்ரோ கிடைக்குது? அதுதான் மெயினான விஷயம். நாங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? இவ்வளோதான். 6.7 ஆவரேஜ் கைஸ். ஸோ சேட். ஸோ கார் ஓனர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, ரொம்ப பாவம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸாக நிறையா பேர் கிரிட்டா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன்னு தான் தெரியல. என்ன ப்ரோ ரீசனாக இருக்கும் கிரிட்டா வாங்குறதுக்கு? வந்து இந்த மாடல் வாங்கினது ப்ரோ அப்போ 2021 இதில் தான் வந்து லைக் அந்த செக்மெண்ட்டில் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஓகே. பேடல் ஷிஃப்டர்ஸ்லேருந்து பேனராமிக் சன்ரூஃப்லேருந்து எல்லா ஆப்ஷன்ஸும். நான் வாங்கும்போது மைலேஜை பார்த்து வாங்கலை. ஓகே. இதில் வந்து ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, அதனால வாங்கினேன். நான் சைட் பை சைட் செல்டாஸும் பார்த்தேன். பட் வந்து கிரெட்டா வந்து பார்த்தீங்கன்னா அதோட லைக் இதில் இருந்தது சிலது வந்து அதில் இல்லை, அதில் இருந்தது வந்து இதில் இல்லை. பட் ஓவரால் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கிரெட்டா அந்த டைமில் வந்து நல்லா இருந்துச்சு. ஃபியூச்சர்ஸ் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஃபீச்சர்ஸே இல்லை. அப்போ ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ இந்த காரு? அரௌண்ட் எல்லாமே சேர்த்து 23.5 வந்துச்சு. 23.5 lakhs. இதான் டாப் வேரியன்ட். ஆமாம், இதுக்கு மேலே. ஓகே ஓகே. ஏன்னா ஆட்டோமேட்டிக்ஸ்லேருந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் எல்லாமே வருது. ஸோ மேனுவல் வந்து நமக்கு எப்பயுமே சொன்ன மாதிரி தான். மேனுவல் வந்து ஓட்டும் போது வேரியன்ட்ல வந்து மேனுவல் கிடையாது. இந்த வேரியன்ட் இந்த 1.4 டர்போல மேனுவல் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. நீங்க வந்து டீசல் அப்புறம் வந்து பெட்ரோல் எல்லாம் பாத்தீங்கன்னா அது லோவர் வேரியன்ட்ஸ்ல தான். லோ வேரியன்ட்ல. ஓகே ஓகே ஓகே. இதுலயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு கார்ஸ். ஆமா ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம். ஸோ பின்னாடி போயிட்டு எக்ஸாஸ்ட் நோட் கேட்டுட்டு அப்படியே டிரைவ் போயிடுவோம் கைஸ். வாவ். தரமா இருக்குங்க. அந்த 4 சிலிண்டரோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா அல்ட்டியா இருக்கு. அண்ட் ஃபேமே. ஸோ 0 to 100 தான் பார்க்க போறீங்க. அண்ட் ப்ரோ ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணுவோங்க. வாவ். அதுக்குள்ள 100டா? என்னங்க இந்த பூல போடுது? வா. கைஸ் பிரேக்கிங் பக்கா. அண்ட் இந்த கார்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் ஸ்பீட் அலாட் வருதுங்க. ஸோ எல்லா கார்லையும் மோஸ்ட்லி வரும்ல இப்போ வர காசு எல்லாமே. ஓகே ஓகே ஓகே. பட் ரொம்பவே ஒரு முக்கியமான ஃபியூச்சர் தான் அது. நம்ம கொடுத்தா தான் கொஞ்சமாக கண்ட்ரோல்டாக ஓட்டுவோம், இல்லைனா இந்த கார்லாம் சும்மா இருக்க மாட்டோம் நம்ம. அண்ட் ஓகேங்க. ஸோ பார்த்துருப்பீங்க அரௌண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 seconds to 10 secondsக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 100 மேலே ரீச் ஆயிடுச்சுங்க. ஸோ அந்த அளவு ஒரு பவர் உள்ள காரை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம். எப்படி இருக்குங்கிறத ஓட்டிட்டு நான் சொல்கிறேன். அண்ட் ஃபேமே. ஸோ பார்த்தீங்கன்னா காருக்குள்ள வந்துட்டேங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு சீட் பெல்ட் போடணும். சீட் பெல்ட் போட்டு எல்லோரும் சேஃப்டியோட ஓட்டுங்க. அண்ட் ஃபேமே மெயினான ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா மறந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா பவர் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டச்லேயே ஃப்ரண்ட் அண்ட் பேக் போய்க்கலாங்க. ஸோ ஓல்டு காசு மாதிரிலாம் கிடையாது. அப்பா வேற மாதிரி இருக்கு. இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே அடங்கியிருக்குன்னு தெரியல. அண்ட் ஃபேமே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரியர் வியூ கேமரா இருக்குங்க. ஸோ போட்டோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும், பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங்கான சுவிட்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, ஆட்டோ ஹோல்டு. அண்ட் இது எதுக்கு ப்ரோ? இது வென்டிலேட்டட் சீட்ஸ் ப்ரோ. ஓகே ஓகே. இதுவும் வென்டிலேட்டட் சீட்ஸ். ஓகே டன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவ் எடுத்துகிட்டு போயிடுவோம் கைஸ். அண்ட் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரோ நீங்களே பண்ணிடுங்க ப்ரோ. அவ்வளோதாங்க. ஸோ ட்ரைவ் மோட் பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா எடுத்து கிளம்பும். ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் தான் எனக்கு பயமாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த
கிளச்சுக்கும் பிரேக்குக்கும் கொஞ்சம் வித்தியாசம் நமக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது இந்த ஆட்டோமேட்டிக் கார்ஸில். ஏன்னா XUV700 ஓட்டும் போதே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஏன்னா கிளச் இருக்கிற ஞாபகத்திலே பார்த்தீங்கன்னா பிரேக்கை நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் இப்போ நான் பண்ணக்கூடாது, தெளிவாக ஓட்டணும் கைஸ். ஸோ ஒரே ஒரு லெக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கணும். இதில் இண்டிகேட்டர்ஸ் ஓகேங்க. ஏன்னா விட்டஸ் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சேஞ்ச் ஆகிருந்துச்சு. இன்னைக்கு ஏகப்பட்ட கார்ஸ் வருதுங்க. போலாம் கைஸ். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக ஒரு ரேவ் தெரியுது, அந்த கியர் சேஞ்சிங் மூமெண்ட் சின்னதாக. ஹார்ன் சவுண்ட் நல்லா இருக்குங்க. எனக்கு கிரிட்டாவில் இருக்கிற ஹார்ன் சவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அண்ட் கார் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா 80ல் நான் போயிட்டு இருக்கேங்க. சத்தியமாக ஃபீலே கிடையாது, வித்தியாசமாக இருக்குங்க கார் ஓட்டுறதுக்கு, நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் லாங் ரைட்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக ரைட் பண்ணலாங்க. அண்ட் ப்ரோ வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் லாங் ரைட்ஸ் போகும்போது நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்களா? ஓகே தான் ப்ரோ. ஓகே தான், நல்லா தான், தாராளமாக வாங்கலாம் அந்த காரில். நல்லா வாங்கலாம், புது மாடல் வாங்க. புது மாடல், ஆமாம். அதுல இருந்து ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வந்திருக்கும். கார் ஃபியூச்சரில் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு ரிவ்யூங்கிறத நான் பண்ணுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா மைலேஜ் தாங்க கொஞ்சம் கஷ்டம், பட் மேனேஜ் பண்ண முடியல. மைலேஜ் வச்சுக்கிட்டு பண்ணிடலாம். ஏன்னா எல்லா காரும் வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அண்ட் பார்த்தீங்கன்னா 120 நான் க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. வேற லெவலில் போயிட்டு இருக்கு. அண்ட் ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக தாங்க இருக்கு. ஆனால் கார் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா செம்ம ஃபீலாக இருக்கு கைஸ். ஸோ கண்டிப்பாக டெஸ்ட் எல்லாம் கிடச்சிதுன்னா ட்ரைவ் பண்ணி பாருங்க. புது கிரெட்டா அண்ட் ஃபேமே. ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா நமக்காக கார்ஸ்லாம் வாங்கி தரேன்னு சொல்கிறாரு. என்ன கார் ப்ரோ எனக்காக வாங்கி தருவீங்க? என்ன கார் வேணுனாலும் நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா வாங்கி தருவார். ஆக்சுவலாக நான் வீடியோவில் ஏன் ப்ரோன்னு சொல்கிறேன்னா, அவர் வந்து என்னோட ஸ்கூல்மேட்லேருந்து ஃப்ரெண்டுங்க. பட் ப்ரோன்னு சொல்லி வீடியோஸ் எடுத்தால் தான் நல்லா இருக்குங்கிறதுக்காக ப்ரோன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் நான் ஃப்ரெண்டுங்கிறத இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஓகேங்க. ஸோ ப்ரோ கிட்ட பார்த்தீங்கன்னா நான் ஃபோனை கொடுத்துறேன். ஜஸ்ட் இந்த வியூவில் உங்களுக்கு ஓட்டும் போது எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் இது. அண்ட் இந்த மாதிரி யாரும் ட்ரைவ் பண்ணாதீங்க, முக்கியமான விஷயம். சேஃப்டியோட ட்ரைவ் பண்ணுங்க கைஸ். அண்ட் ப்ரோ நாங்கள் கமான் கைஸ். ஸோ நம்ம ஜாலியாக ஒரு ரைட் பண்ணுவோம். எப்படின்னா காமிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு பாஸ் சுவிச்சஸ்மே இந்த இதுலேயே வந்துடுது. அண்ட் ஓகே கைஸ், டர்ன் பண்ணிடுவோமா? சவுப்பு பைக்கு சீக்கிரம் போ. அண்ட் இங்கே ஒரு டர்ன் கொடுத்துட்டாங்க. வா, பட்டர் ஸ்மூத்தாக இருக்குங்க. கமான் கைஸ். ப்ரோ டாப் எண்ட் எவ்வளோ ப்ரோ போகும்? நம்ம ஒரு ஊர் ரோட்டில் ஓட்ட முடியாது, பட் இதுக்குன்னு ஒரு ஸ்பீட் 210 வரைக்கும் போகலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டர்ஸில் 240 வரைக்குமே இருக்குங்க. பா, ட்ரைவ் பண்ணுறதுக்கு உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. கார்னரிங்லாம் பக்காவாக இருக்குங்க. அண்ட் ஃபேமே. ஸோ பார்த்தீங்கன்னா சின்னதாக எவ்வளோ ஸ்டேஜ் போகுதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பா, இனோவாவே சைடு போடுவோம் கைஸ். ஸோ 2 இனோவா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் சைடு போடுறேன். ப்ரோ ஒரு பம்ப் கூட தெரியலையே ப்ரோ, செம்மையாக இருக்குல்ல? அவருக்கு பார்த்தீங்கன்னா பழக்கமாயிருக்கும், நமக்கு தான் பார்த்தீங்கன்னா இது புதுசுங்க. ஸோ நான் வந்து ஓவராக டெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் சும்மா ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான். குறுக்கு அந்த கௌசிக்கு வந்தா தலைவனை காமிங்க. நமக்குனே வருவீங்களா? நம்ம ட்ராக் ஃப்ரீயாக இருக்குன்னு நினச்சி நம்ம ஒரு சைடு போகிறோம், ஆனால் நம்ம தலைவன் நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்காப்புல. இங்கே பாருங்க, வழியெலாம் விடுறது கிடையாது இன்னைக்கு. பா, அண்ட் காரை பற்றி சொல்லணும்னா இந்த ப்ரைஸ் ப்ரோ ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் எவ்வளோ சொன்னீங்க? 23.5. ஸோ இந்த ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஒர்த்துங்க. ஸோ வேல்யூ இருக்குல்ல ப்ரோ, அது எப்படி ப்ரோ? இதுக்கு தம்பி மாதிரியா இல்லை எப்படி? ஃபியூச்சர்ஸ் எது கம்மியாக இருக்குமா? புள்ள மாதிரி ப்ரோ ஃபீச்சர்ஸ். ஆமாம் ப்ரோ, கம்மி தான். அதில் அது வந்து ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் உட்காந்துட்டு அதில் உட்காந்து பார்க்க டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுவும் இருக்குது ப்ரோ, பார்த்துட்டு போங்க. ஓகே ஓகே, அது பார்த்தீங்கன்னா முடிஞ்சா நெக்ஸ்ட் வீடியோஸில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்றேன் ரிவ்யூ. அண்ட் ஓகேங்க, இந்த கார் பற்றி பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம், ஏன்னா அந்தளவு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் இருக்குது. பா, அண்ட் நான் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு கான்ஃபிடென்ட் பார்த்தீங்கன்னா இந்த காரில் எனக்கு கிடைக்குது. அண்ட் 100லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக க்ரூஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாலியாக ரைட் பண்ணலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவேஸ் வரும்போது ஸோ சேஃப்டியோட ரைட் பண்ணுங்கள். ஸோ 100 மேலே போகும்போது கொஞ்சம் பார்த்து உஷாராக ரைட் பண்ணுங்கள், ஏன்னா யார் குறுக்க வருவாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஓகேவா, ஜஸ்ட் சொல்லணும் தோணுச்சு சொல்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேலட் ஷிஃப்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே போணுச்சுன்னா கார் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகும், ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஸோ பேலட் ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணி பார்ப்போம். இருக்குங்க, ஸோ பேலட் ஷிஃப்ட்டை யூஸ் பண்ண போகிறோம்.
அண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு தானே? அது ஆக்சுவலாக ஆக்சிலேஷன் விடணுமா இல்லை விட தேவையில்லையா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்லிருங்களேன். நார்மலாக தான் ப்ரோ. இப்போ நீங்கள் வந்து பேடல் ஷிஃப்டர் யூஸ் பண்ணும்போது ஒரு மேனுவல் கார் மாதிரி தான். ஓகே. பேடல் ஷிஃப்டர்ஸோட யூஸே அதுக்கு தான். நீங்கள் ஒரு மேனுவல் காரோட ஆக்சிலேஷன் விட்டுட்டு தான் நம்ம பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை, நார்மல் எவ்ரிதிங் நார்மல். நீங்கள் வந்து இது அந்த பட்டன்ஸ் வச்சு ப்ளே பண்ணுறது தான். ஓகே ஓகே. ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா 5th கியர் போடுறேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஆக்சிலேஷன் பண்ணுறேன். லெட்ஸ் ட்ரை கைஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா 6th கியர் மாறிடுச்சிங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த பேடல் ஷிஃப்டருக்கான பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறேன். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தா 7 கியர் இருக்கு போல். ஆமாம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா 7th கியர் கைஸ். பா தரமாக இருக்குங்க. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். வேற லெவலில் இருக்குங்க. இன்னும் நல்ல ஓட்ட தெரிஞ்சு இந்த வண்டியோட நம்ம நல்ல ஜாயின் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கார் ஓட்டுறதுக்கு இன்னும் தாறுமாறாக இருக்கும். பா நல்லா இருக்குங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிரிட்டாவும் ஓட்டிட்டோங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான். ஸோ வீடியோஸ் வந்து எந்த அளவு இருக்குங்கிறது தெரியல, ஏன்னா பைக் ரிவ்யூஸ் அதிகமாக நம்ம சேனலில் போட்டிருக்கேன். கார் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்கேன். பட் எந்த அளவு நான் பார்த்தீங்கன்னா அந்த கார்ஸ் பற்றி சொல்லக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து வீடியோ ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களை சப்போர்ட் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் கிரிட்டாவை பார்த்தீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு ஒரு இடத்துல போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு காமிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் எர்ன் பண்ணிடுறேன். அண்ட் கொஞ்ச நேரம் நான் பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ண போகிறேன் கைஸ். அண்ட் இந்த வண்டியோட பார்த்தீங்கன்னா சிங்க் ஆக போகிறேன். அண்ட் ஓகேங்க. ஸோ காரை நிறுத்திட்டு இந்த வீடியோ நான் எர்ன் பண்ணிடுறேன் கைஸ். அண்ட் ஃபேமே ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா செல்லக்குடியை பார்க் பண்ணிட்டோம். ஸோ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆரியாஸ் தாங்க வந்திருக்கோம். சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ரைடுன்னு சொல்லலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் நான் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுத்து முடிச்சிட்டேங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அந்த கார் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். எல்லா ஷோரூம்ஸும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரைட்லாம் கார் அவைலபிளாக இருக்கும். ஸோ பைக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கொடுக்கறது கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் பைக்ஸ் வந்து ஷோரூமில் எடுத்து போடுறது இல்லை. அண்ட் இந்த மாதிரி கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது கிடைக்குங்க ஷோரூம்ஸில். அண்ட் ஓகே ப்ரோ. ஸோ ரொம்ப 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 நன்றி உண்மையாக சொல்லணும்னா. ஏன்னா கார்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஸோ பைக் பார்த்தீங்கன்னா நிறைய பசங்கிட்ட கேட்டு வாங்கிடலாம். பட் கார் பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய கார் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி யாருக்காக கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக யோசிச்சுட்டு தான் கொடுப்போம். பட் கார் கொடுக்கணும்னு நினச்சி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மனசு தான் சார் கடவுள். ஓகேங்க. ஸோ அந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். டாடா பை டேக் கேர், லவ் யூ ஃபேம், கீப் சப்போர்ட்டிங். எங்கே போனால் சேஃபாக போங்க. பைக்கில் போனால் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், காரில் போனால் சீட் பெல்ட்ஸ் போடுங்க. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். டாடா பை.